இந்தியன் 2க்காக வந்து நம்ம ஸ்பெஷலாக ஒன்று இந்தியன் 2க்கு இவங்களுடைய பல்லுலேருந்து எல்லாமே ஒரிஜினல் தான். அவங்களுடைய அதே பொசிஷனில் வச்சு அவங்கள டை எடுத்தோம். டை எடுத்து அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி கத்தியில் வெட்டினதுக்கப்புறம் அதை எடுக்கிறது. இப்போ ஒரு இடத்துல பாம்பு அடித்தா அந்த இடத்துல இருக்கிற மாதிரி. ஸோ பயங்கர வைலண்ட்டான ஃபைட் சீக்வன்ஸுக்கெலாம் கை கால்லாம் தனியாக வர மாதிரி இருக்கக்கூடிய பீசஸ். எனக்கு இந்த காது பார்க்கும்போது வடிவேல் சார் தான் ஞாபகம் வருது. அயன் பாக்ஸ் எடுத்து காது வச்சு இது வரைக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து டியூப்லைட் ஒரிஜினலாக தான் உடைப்பாங்க. ஆமாம், எல்லாருமே வந்து ஒரு பேட் மாதிரி வச்சுக்கிட்டு எல்லா டியூப்லைட்டையும் இது வரைக்கும் உடைச்சது எல்லாமே ஒரிஜினல் தான். ஓகே. ஸோ இப்போ நம்ம அதுக்கும் வந்து ஒரு டம்மி ஒன்று பண்ணி டம்மி இருக்கு உங்ககிட்ட. இதான் அந்த டம்மியா? டம்மின்னு சொன்னா போறதான், அடுத்துதான் காட்டணுமா? ஆனா இந்த டியூப்லைட், ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அது ஒரிஜினல் டியூப்லைட் வந்து உடைப்பாங்க. இது டம்மி டியூப்லைட்டா இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு வலி மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கே. இது வலிலாம் வருதே. அதாவது வந்து ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து ஒவ்வொரு மாடல் மாறும். இதனுடைய ஷேப்போட விஷயத்தை வச்சு தான் அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த அளவுக்கு வீக்காக இருக்குன்னு. இந்த மாதிரி டியூப் லைட்ஸ்லாம் வந்து எப்போவுமே வந்து ஒரு பேட் வச்சுட்டு தான் உடைப்பாங்க. ஓகே. நம்ம என்னதான் வந்து டம்மி ப்ராடக்ட் கொடுத்தாலும் 99% வந்து நம்ம அவங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கலாம். அந்த 1% சேஃப்டி மெஷர் எங்கே போகும் அப்படின்னா அதனுடைய ஷேப்பு, அவங்க அடிக்கிற தன்மை. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து சான்சஸ் அந்த பெயின் வரும். அதனால வந்து பட் ஆனால் ஒரிஜினலுக்கும் இதுக்கும் கம்பேரிஷன் பண்ணி பார்க்கும்பொழுது டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை மட்டும் தனியாக பார்க்கும்பொழுது 99% வந்து யாருக்கும் எந்த விதமாக பாதிப்பு ஏற்படல. நைஸ். ஸோ விஸ்வரூபம் படத்தில் ஃபைட் எல்லாம் பயங்கரமாக இருக்கும்போது கையை துண்டாக வெட்டுவாங்க, கை தனியாக வந்துடும். பாடி டபுள்ஸ் இருக்கும் சில இடத்துல. பாம்பு பிளாஸ்ட் பண்ண பிறகு பாடி டபுள்ஸ் போடுவாங்க. அதெல்லாம் கூட இங்கே நீங்கள் பண்ணுறீங்களா? நிச்சயம் அதெல்லாம் கூட இருக்குது. இப்போ கை எனக்கு பார்க்கும்போது ஆடாக இருக்குது. இந்த கை எதுக்காக பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு? இது வந்துட்டு நம்ம படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் படத்தில் பார்த்திங்கும்போது நீங்கள் அந்த கத்தியில் வெட்டினதுக்கப்புறம் அதை எடுக்கிறது, அந்த மாதிரி தனித்தனியாக ஷார்ட்ஸு. இப்போ ஒரு இடத்துல பாம்பு அடித்தா அந்த இடத்துல இருக்கிற மாதிரி. ஓகே. சில பேர் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு கதவு வந்து சாத்துறோம், அந்த இடத்துல நம்ம ஒரிஜினல் விரல் வைக்க முடியாது இல்லையா? ஓகே. அப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி வந்து சீட்டிங் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கை விரல்லாம் வெட்டுற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ பயங்கர வைலண்ட்டான ஃபைட் சீக்வன்ஸுக்கெலாம் கை கால்லாம் தனியாக வர மாதிரி இருக்கக்கூடிய பீசஸ் இதுதான். நம்ம வந்து படத்தில் பார்க்கும்போது வைலண்ட்டாக இருக்கு இல்லையா, அதுக்கெலாம் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுறாங்க. எனக்கு இந்த காது பார்க்கும்போது வடிவேல் சார் தான் ஞாபகம் வந்தது. அயன் பாக்ஸ் எடுத்து காது வச்சு காது அப்படின்னாரு. அந்த காது எனக்கு இந்த மாதிரி ஒரு பீஸும் உங்களால் ரெடி பண்ண முடியும், மோல்ட் பண்ணுறீங்க? பண்ணலாம் சார். இந்த மோல்டை எப்படி பண்ணுவீங்க? யாராவது ஒருத்தவங்களுடைய பாடியில் வச்சு அதை பண்ண? ஆமாம். இப்போ வந்து நாங்கள் உங்களே வந்து உங்களை மாதிரி இன்னொருத்தர் பக்கத்தில் வைக்க முடியும். என்ன மாதிரி ஒரு டம்மி பண்ண முடியும். ஸோ கை காது கேட்ட உடனே எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்துட்டீங்க, அடுத்த தலையே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி மோல்டெல்லாம் வந்து எந்திரன் படத்தில் தான் பார்த்தோம். ரஜினி சாருடைய முகத்தில் வந்து மோல்டு போட்டு எடுப்பாங்க எந்திரன் படத்தில். இது எப்படி செய்யப்பட்டது? இது எதுக்காக செய்யப்பட்டது? இது வந்து பகிரான்ற ஒரு படத்துக்காக வந்து பண்ணது. பகிரா படத்துக்காக பிரபுதாசர் படத்துக்கு பண்ணது. ஓகே. அதில் வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா, இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளே ஒர்க் கிடையாது. ஓகே. க்ளே இவங்களுடைய பல்லுலேருந்து எல்லாமே ஒரிஜினல் தான். அவங்களுடைய அதே பொசிஷனில் வச்சு அவங்கள டை எடுத்தோம். டை எடுத்து அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி பீசஸ் வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம். ஓகே. ஸோ இந்த அளவுக்கு இது அழகாக வந்திருக்குன்னா இதுக்கு மெனக்கட்ட இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு தான் அந்த பெருமை போய் சேரணும். இவங்க கண்ணு திறந்துருக்க மாதிரி இருக்கு. இது வந்து நம்ம கண்ணு மட்டும் நம்ம அதுக்கப்புறமா பண்ணியிருக்கீங்க. அதை மட்டும். ஓகே. ஸோ இதை வந்து அப்படியே மோல்ட் பண்ணி எடுத்துருக்கீங்க. மோல்ட் பண்ணி எடுக்கும்போது என்ன சேலஞ்சஸ் இருந்தது? இதில் ஒருத்தருக்கு வந்து நீங்கள் ஃபேஸ் டை எடுக்கணும் அப்படின்னும்போது அவங்களுக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 1 hour ஆகும். ஓகே. 1 மணி நேரம் வந்து அவங்க ஆடாமல் அசையாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து பண்ணது 13 பேருக்கு 1.5 நாளில் எடுத்திருக்கோம். ஓகே. 1.5 நாளில் 13 பேருக்கு எடுத்திருக்கோம். ஓகே. ஒரு ஃபேஸ் டை எடுக்கும்போது ரொம்பவும் வந்து மெனக்கடல் அதிகமாக இருக்கும். ஸோ எங்கள் டீம் வந்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அதிகமான ஆட்களை வச்சு, அதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது வந்து இவங்க வந்து ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க போலயே. முகம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸே ரியாக்ஷன். அந்த படத்தினுடைய கதையை அந்த மாதிரி இருந்ததுனால அவங்களுக்கு இந்த மாதிரி பொசிஷன் வேணுன்றதுனால நம்ம அவங்க அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பகிரா படத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சீனுக்காக இந்த மாதிரி ரியாக்ஷனில் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அந்த படமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைலண்ட்டாக இருக்கு படம். ஆமாம். ஸோ அதுக்கான இந்த மாதிரி ரியாக்ஷனில் எடுத்திருக்கீங்க.